அகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிழந்து துடித்திடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ? என்னை வளர்க்கின்ற தமிழே, எனக்குள் வளர்கின்ற தமிழே, நயந்த என் நாவை நாடி அமர்வாயாக. என் முத்தமிழுக்கும் நல்லதோர் வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நான் கற்பதும் பெறுவதும் நின்னருள் மூலம், நின் அருள் இல்லையேல் நிர்மூலம் என்று நாளும் நான் வணங்கும் ஆசான் பெருமக்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். காதலின் மொழி கிரேக்கம், சட்டத்தின் மொழி லத்தீன், வணிகத்தின் மொழி ஆங்கிலம், ஒப்பந்தங்களின் மொழி பிரெஞ்சு. ஆனால் ஆன்மீகத்தின் மொழி, பக்தியின் மொழி எதுவென்று கேட்டால் அது நம் தமிழ் மொழியே என்று நயந்துரைக்கலாம். இந்தியாவை பார்த்து பிற நாடுகள் எந்த வளர்ச்சியை வேண்டுமானாலும் அடையலாம். இந்தியாவை பார்த்து குடும்ப அமைப்புகளை பிற நாடுகள் கற்றறிந்து வருகின்றனர். ஆனால் இந்தியாவை போன்ற இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய பக்தி நிலை, ஆன்மீக வழிபாட்டு முறைகளை எந்த பிற நாடாலும் அடைய முடியாது என்பதை நாம் இந்தியர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்ளலாம். காரணம், நம்மிடையே பல்லாயிரக்கணக்கான பக்தி தோத்திர பாடல்கள் நம்மிடையே இருக்கின்றன. திருவருட்பாவில் தொடங்கி தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தபுராணம், சிவபுராணம் என்று ஏராளமான பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய தோத்திர பாடல்கள் நம்மிடையே இருக்கின்றன. அதில் வள்ளலாருடைய பாடல்கள் மட்டும் படித்த உடனேயே நமக்கு பொருள் புரிந்து விடுகிறது என்று சொன்னால் அதுதான் அவருடைய தனி சிறப்பு. ஒரு உண்மை சொல்லட்டுமா? நான் அதிகப்படியாக திருவருட்பா படித்ததில்லை. பாட புத்தகங்களில் இருப்பதையே நான் படித்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக 2 மாத காலத்தில் என்னால் முடிந்தவரை பாராயண திரட்டுகளை புரட்டி இருக்கிறேன். நான் ஒன்றும் மெத்த படித்த மாணவி அல்ல. 12ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கிறேன். எனக்கே அந்த பொருள் தெளிவாக புரிகிறது என்று சொன்னால் அவர் எவ்வளவு எளிய முறையை கையாண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னம்மா 2 மாசம் வெறும் திருவருட்பா படிச்சுட்டு புரியுதுன்னு சொல்றிய? இல்ல, வெறும் திருவருட்பா மட்டும் படித்தேனா? இல்லை, நான் என்னுடைய கோடை விடுமுறை நாட்களில் ஆர்வத்தில் திருப்புகழை வாசித்திருக்கிறேன், தேவார பாடல்களை கேட்டிருக்கிறேன், திருமந்திரத்தை நம்முடைய திருமந்திர திலகம் ஐயா மாக்கி ரமணர் அவர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன். இருப்பினும் எனக்கு எதிலும் பொருள் புரியவில்லை. ஆனால் திருவருட்பாவில் மட்டும் படித்தவுடனேயே பொருள் புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நம்முடைய மொழி இருக்கிறதுல, தமிழ் மொழி. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழி இருக்கிறது. ஆனால் மொழிக்காக தன்னை அர்ப்பணம் செய்த மகா புருஷர்கள் தமிழ் மொழிக்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய ஒரு கர்வம் என்று சொல்லலாம். வள்ளலாருக்கு ஏன் தமிழ் மீது இவ்வளவு உணர்வு என்பதை நான் நம்முடைய தமிழ் மொழியின் தனித்தன்மத்தை சொல்லிவிட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும் என நினைக்கிறேன். வில்லிபுத்தூரார் நெருப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை, நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை பரங்கிலே வருகின்றாள் என்று வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூரார் கூறுகிறார். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே என்று தமிழ் விடுதூது கூறுகிறது. தமிழே, கண்ணல் பொருள் தரும் நீ ஓர் பூக்காடு, நான் ஓர் தும்பி என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். பருவத்தையே தமிழுக்கு ஈந்து தமிழையே மணந்தார் ஔவையார். உலகத்தில் எத்தனையோ மகா புருஷர்கள் இருக்கிறார்கள். ஒரு மொழியில், அதாவது தமிழ் மொழியில் தமிழ் மொழி பற்றிய பாடல்களை பாட வேண்டும் என்று சொன்னாலே நமக்கு நேரம் பத்தாது. நான் இப்படி என் தலைப்புக்குள் நுழைகிறேன். வள்ளலார் அவருடைய எளிமையான மொழி கையாண்டதன் மூலம் அவருடைய தமிழ் வளத்தை நாம் அறிகிறோம் இல்லையா? ஒரு மொழிக்கு 2 வளம் இருக்கிறது. ஒன்று எழுத்து வளம், இன்னொன்று பேச்சு வளம்.
எழுத்து வளம்தான் ஆதாரபூர்வமான வளம். அது என்றைக்கும் மாறாது. ஆனால் ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் பேச்சு வளம் என்பது மாறி வரும். ஒரு காலத்தில் வந்தனன் என்று சொன்னார்கள், பிறகு வந்தார், பிறகு வந்துச்சு, இப்போ வந்தது, வருது. இப்படி ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் மொழி வளம் மாறி வருவதால் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய எழுத்துப்பூர்வம் நமக்கு புரியவில்லை. அதனால் திருப்புகழ் நமக்கு புரியவில்லை. அது பழமையான நூல். திருவருட்பா சமீபத்தில் இயற்றப்பட்ட நூல். அதனால் நமக்கு புரிகிறது. திருஞான சம்பந்தருக்கு பிறகு சிறு வயதில் அதிக தோத்திர பாடல்களை இறைவன் முன் நின்று மொழியை சரளமாக கையாண்டவர் என்று சொன்னால் இவர் ஒருவர்தான் என்று வள்ளலார் வாழ்ந்த காலத்து மக்களுடைய கருத்து. சரி, வள்ளலாருக்கு எப்படி மொழி ஞானம் வந்தது? தமிழ் கடவுள் முருகன் மீது கொண்ட அதீத பற்றே அவருக்கு மொழி பற்றை தந்தது என்று வள்ளற் பெருமான் பேசுகிறார். முதல் முறையாக அவருடைய பாடலை கேட்ட அவருடைய சகோதரன் சபாபதி அவர்கள் உடனே வியந்து போய் தம்பியை அழைத்து பாராட்டி நிற்கையில் வள்ளலார் சொல்கிறார், யாரால் இப்படி சொல்ல முடியும்? சொல்கிறார், தமிழ் புலவர்க்கு தம்பியாய் பிறந்து தங்களுடன் கேள்வி ஞானம் கேட்டு கேட்டு வளர்ந்ததால் தான் எனக்கு மொழி ஞானமே ஏற்பட்டது. அந்த ஆறுமுகன் அருள் அதை அதிகரித்து விட்டது என்று சொல்கிறார். அவருக்கு மொழி ஞானம் என்பது அந்த தமிழ் கடவுள் மீது கொண்ட பற்றினால் வந்தது என்று சொல்கிறார். தமையன் வியப்பது பெரிதல்ல, உடன் பிறந்தோர் பெற்றோர்கள் வியப்பதில் ஏது பேரு. ஆனால் ஆசிரியரே வியந்து சொல்கிறார். அவருடைய அண்ணனுடைய ஆசிரியரிடம் அண்ணன் கொண்டு சென்று அவரை பள்ளி கல்வியை சேர்த்து படிக்குவதற்காக அனுப்பி விடுகிறார். அப்பொழுது அவர் ஆசிரியர் சொல்கிறார், ராமலிங்கருக்கு கற்றுத்தரும் அளவிற்கு நான் ஒன்றும் தகுதி இல்லை, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று ஆசிரியரே வியந்து சொல்கிறார் என்று சொன்னால், வள்ளலாருக்கு தமிழ் மொழி மீது வெறும் உணர்வு மட்டும் அல்ல, அது ஞானம், மொழி ஞானம், பிறவியிலே கிடைத்த ஞானம். சரி, ஆசிரியர் பாராட்டலாம், உடன் பிறந்தோர் பாராட்டலாம், பெற்றோர் பாராட்டலாம். ஆனால் இந்த சமூகம் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளும்? சர்ச்சைகளும் பரீட்சைகளும் செய்துதானே ஏற்றுக்கொள்ளும். ராமலிங்க அடிகளையே ஒருவர் பரிசோதித்து வெற்றி காண வேண்டும் என்று வருகிறார். ஒரு அரசாங்க தமிழ் ஆசிரியர் வந்து, எனக்கு ஒரு பழைய தமிழ் பேழை கிடைத்தது, நான் அதை அதிகப்படியாக படித்து விட்டேன், எனக்கு பொருள் தெரியவில்லை, தாங்கள் படித்து பொருள் தெரிந்தால் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். படித்துவிட்டு ராமலிங்கர் என்ன சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? சொல்கிறார், இது சங்ககால புலவர் இயற்றிய பாடல் அல்ல, சங்ககால புலவர் பாடியதாக இருந்தால் இவ்வளவு குறைகள் இருக்காது, இது ஏதோ பொருள் தெரியாத கற்றுக்குட்டி எழுதியது என்று சொல்கிறார். ஒரு பாடலை படித்து அது எந்த காலத்தில் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மொழியில் தோய்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய பெருமை. அந்த ஆசிரியர் வியந்து போய்விட்டார். ஐயோ, அந்த கற்றுக்குட்டி நான் தான், உங்களையும் பரிசோதித்து வெற்றி காணலாம் என்ற கர்வத்தோடு வந்தேன், என் ஆணவம் எல்லாம் ஒழிந்தது என்று காலில் விழுந்து வணங்கிவிட்டு செல்கிறாராம். இப்படி அவருக்கு மொழி மீது எவ்வளவு தோய்ப்பு பாருங்களேன். திருவாசக பாடல்களை பாடிக்கொண்டே திருவருட்பா எழுதுவாராம். அந்த அளவுக்கு தோய்ந்து போனவர். கம்பருக்கு பிறகு கம்பரை விட அதிகமான பாடல்களை பாடி அசத்தியவர் என்று சொன்னால் அது வள்ளற் பெருமான். இந்த சமூகத்தை சீர்திருத்த வந்த வள்ளலாருக்கு தமிழ் உணர்வு இருப்பது ஒன்றும் பெரும் பேரல்ல, ஒரு வியப்பேதும் அல்ல. நமக்கெல்லாம் ஒரு இந்தியாவில் வட இந்தியனுக்கு தமிழ் உணர்வு இருந்தால் அது ஆச்சரியம், தென்னிந்தியாவில் பிறந்தவனுக்கு மொழி உணர்வு இருந்தால் அது ஆச்சரியமா? இல்லை அல்லவா? வள்ளலாருடைய மொழி கோட்பாடு என்பது பெரும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகத்தான் இன்றும் இருக்கிறது. வள்ளலாருடைய மொழி கோட்பாடு என்பது தமிழ் தேசியம் சார்ந்ததே தவிர சைவம் சார்ந்தது அன்று. இதை நான் இப்படி கூறுகிறேன், தமிழ் தேசியத்தை சைவ தேசியமாக மாறிவிடாமல் தடுத்தவர் வள்ளலார் என்று நான் சொல்கிறேன். ஒரு மொழி சார்ந்த தன்மான உணர்வு வள்ளலாருக்கு இருந்தது.
அவருடைய மொழி ஞானம் என்பது தனக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதை படித்து இந்த சமூகத்திற்கும் பயன் தரும் அளவில் அவர் மாற்றி அமைத்துக் கொண்டார் என்று சொன்னார். அதுதான் அவருடைய உயர்ந்த தமிழ் உணர்வு. சரி, சங்கராச்சாரியாரும் வள்ளலாரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது சங்கராச்சாரியார் சொல்கிறார், சமஸ்கிருதம் மாத்ருபாஷா என்று சொல்கிறார். அதற்கு வள்ளலார், ஓஹோ, அப்படியாயின் தமிழ் பித்ருபாஷா, அதாவது தாய் என்று இருந்தால் தந்தை இருக்க வேண்டும் தானே, தந்தை இல்லாமல் தாய் பிள்ளை பெற முடியுமா? உங்கள் சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் எங்கள் தமிழ் மொழி தந்தை மொழியாகத்தான் இருக்க முடியும். இதே கருத்து, இதே விவாதம் மயிலாப்பூரில் நடந்திருக்கிறது. மயிலாப்பூர் சிவத்தலத்தை 2வது முறையாக வள்ளலார் தரிசிக்க வருகிறார். அங்கிருந்த மடாதிபதி அவரிடம் விவாதம் செய்கிறார். ஐயா, உங்களை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், என்ன சொல்லுங்கள், உங்கள் குறைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதற்கு அந்த மடாதிபதி சொல்கிறார், நீங்கள் கோயிலில் அர்ச்சனை செய்வது சமஸ்கிருதத்தில் செய்யக்கூடாது, வழிபாட்டு தோத்திர பாடல்களை எல்லாம் தமிழ் மொழியில் தான் பாட வேண்டும் என்று கூறுகிறீர்களாமே, எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று மடாதிபதி சொன்னார். அதற்கு வள்ளல் பெருமான் சொன்னார், இதில் கவலை கொள்வதற்கு ஏதும் இல்லையே, உங்களுக்கு என்ன கவலை, நான் சொல்வதில் ஏதும் தவறேதும் உள்ளதா என்று கேட்டார். அதற்கு மடாதிபதி சொன்னார், இந்த உலக அனைத்திற்கும் தேவ மொழி சமஸ்கிருதம் தான், அந்த சமஸ்கிருத மொழியில் தான் இறைவனை வழிபட வேண்டும் என்று அவர் உரைக்கிறார். அதற்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார், சமஸ்கிருதம் தேவ மொழி என்றால் தமிழ் தெய்வ மொழி என்பதே உண்மை. விவாதம் செய்கிறார். பாருங்கள், நாமெல்லாம் யாராவது படிச்ச ஆள் முன்னாடி நின்று பேசுவோமா? கேள்வி கேட்டு நம்ம மொக்க வாங்குற மாதிரி பதில் சொல்லிட்டா உடனே போயிடுவோம் தானே. ஆனா அந்த மடாதிபதிக்கு எவ்வளவு திமிரு பாருங்க. எதிரில் நின்று ஒரு வள்ளல் பெருமான் நிக்கிறாரு, எதிரில் நின்று விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, சரி தமிழ்ல தோத்திர பாடல்களா, சிவனை பத்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. தேவாரம் போதாதா? சிவனுக்காகவே எழுந்த தேவாரம் போதாதா? ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. சிவபுராணத்தில் இடம்பெற்ற அடிகள் இவை. இந்த பாடலை பாடி ஒருவன் சிவனை வணங்க முடியாதா? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழல் மனனே. திருவாய்மொழி, இதை பாடி அந்த பரந்தாமனை வழிபட முடியாதா? அந்த பரந்தாமன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று விவாதம் செய்கிறார். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அருணகிரிநாதர் போன்ற பெரியோர்களும் பாடிய பாடல்கள் அனைத்தும் கோயில்களுக்காகவும் வழிபாட்டு அர்ச்சனைகளுக்காகவும் தானே, என் அருள் கணிந்து சிந்திக்க வேண்டாமா என்று யோசிக்கிறார், என்று கேட்கிறார். இன்னும் விடல அந்த மடாதிபதி, இன்னும் விவாதம் செய்கிறார். சரி, ஆனாலும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டில் தோன்றிய ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை உணர்வதற்கு 2 மொழிகளை உணர வேண்டும். ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ் மொழி. வள்ளலார் சொல்கிறார், நான் ஒரு உண்மையை கூறுகிறேன், சமஸ்கிருதம் என்ற சொல்லுக்கு திருத்த முறை செய்யப்பட்டது என்பது பொருள். ஆனால் இந்த மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருக்கிறதா? இல்லையே. எழுத்து வழக்கில் மட்டும்தானே இருக்கிறது, அறிஞர்களின் ஆய்வுகளில் மட்டும்தானே இருக்கிறது. இந்த மொழியில் இருந்து பைசுவி, அர்த்தமாகதி என்ற பல மொழிகள் தோன்றி இருக்கிறது. ஆனால் இந்த மொழி நிலைக்கவில்லையே. கோயிலில் அர்ச்சகர் ஒருவர் மட்டும்தானே சமஸ்கிருதத்தில் பாடுகிறார். ஆனால் வரிசையில் நிற்கின்ற பக்த கோடிகள் அனைவரும் தமிழ் மொழியில் தானே பாடுகிறார்கள். அர்ச்சகருடைய மொழி இறைவனுக்கு கேட்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பக்தருடைய கருத்து நிச்சயம் அந்த இறைவனுக்கு கேட்கும் என்பதுதான் என்னுடைய வாதமும். அவர் சொல்கிறார், சமஸ்கிருதத்தில் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியில் எழுத்துக்கும் எழுத்து, சொல், பொருள், மனித வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்த மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு இனிமையும்
நீர்மையும் என்று பொருள். அதாவது தமிழ் மொழி பேசுவதற்கு இனிமையாக இருக்கும், அதை பேசக்கூடிய மக்கள் பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்று வள்ளற் பெருமான் கூறுகிறார். இந்த தமிழ் மொழியில் பாடல்களை பாடி அந்த இறைவனை வழிபட்டால் இறைவனுக்கு நிச்சயம் கேட்கும். தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகள் தோன்றி இருக்கின்றன. இருப்பினும் பல மொழிகளுக்கு தாய்மொழியாக இருப்பினும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் இன்றளவும் நிலைத்து நிற்கின்ற மொழி அது தமிழ் மொழி என்று சொல்கிறார். பெட்டக்குறும்பு, தோடா, பனியா போன்ற மலைவாழ் மக்களுடைய மொழியையும் பிறப்பித்திருக்கிறது தமிழ் மொழி. தான் பல மொழிகளை இயக்கி இருந்தாலும் தானும் இயங்கிக் கொண்டிருக்கும் மொழி தமிழ் மொழி. அதனால்தான் வள்ளற் பெருமான் சொல்கிறார், சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் மொழி தந்தை மொழியாகத்தான் இருக்க முடியும். தாய் இருந்தால் நிச்சயம் தந்தை இருப்பார் என்ற ஒரு கருத்தையும், ஒரு மனிதன் ஆன்மாவை உணர்வதற்கு இரு மொழிகள் தேவை, அது தமிழ் மொழி, இன்னொன்று சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் புழக்கத்தில் இல்லை, ஆதலால் தமிழ் மொழிதான் தனித்த சிறப்புடையது என்றும் கூறி இறுதியில் ஒரு வரியை சொல்லி முடிக்கிறேன். அவருக்கு பிற மொழி மேல எந்த ஒரு அந்நியமும் கிடையாது. அவர் சொல்றாரு, தென்னன் மொழியினிடத்தே என்று சொல்லி இருக்கலாம். தென்னன் மொழினா எத்தனையோ மொழி இருக்கு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ், 4 மொழி இருக்கு. தென்னன் மொழியினிடத்தே பற்றுதற் கொண்ட இறைவா என்று கேட்கவில்லை, தென்னன் மொழி ஒன்றினிடத்தே என்று கூறுகிறார். இந்த தென்னன் மொழியில 4ல் ஒரு மொழி மேலதான் எனக்கு பற்று இருந்துச்சு. தென்னன் மொழியின் ஒன்றினிடத்தே பற்று வைத்த இறைவனை வணங்குகிறார். அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறார். எனக்கு தமிழ் மொழி மீது பற்று தந்த இறைவனுக்கு மிக்க மிக்க நன்றி. என்னை பிற மொழிகள் மீது மோகம் கொள்ளாமல் வளர்த்த தமிழுக்கும் நன்றி என்ற இறைவனையும் தமிழையும் வணங்குகின்றார். செய்வதை திருந்த செய்தேனா என்று தெரியாது, ஆனால் செய்வதை துணிந்து செய்து விட்டேன். இன்றைக்குத்தான் நான் வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த தலைப்பில் பேசி இருப்பதாக நான் நினைக்கிறேன். வள்ளலாரை பற்றி பேசுவது என்பதே உயர்ந்தது. அதிலும் வள்ளலாருடைய தமிழ் உணர்வு என்று நான் பேசியிருக்கிறேன். நான் இன்று மார்த்தட்டி கொண்டு என் இடத்தை சார்வேன். செய்வதை திருந்த செய்தேனா என்று தெரியல, ஆனால் செய்வதை துணிந்து செய்தேன் என்ற மன நிம்மதியோடு நான் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.